Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். Motorola கிட்ட இருந்து நீங்க இந்தியன் மார்க்கெட்ல Moto G13 அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் வெறும் 10,000 ரூபாய்க்கு 128GB கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் அண்ட் கேமிங் ப்ராசஸர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த Moto G13 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, வீடியோக்குள்ள போயிட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த Moto G13 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லுக் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் மோட்டோ கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறையவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டிசைன் தான். ஒன்றும் வித்தியாசமாக பண்ணல, இதுதான் மொபைலுக்கான லுக். பட் லுக் நமக்கு காமனாக இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருந்தாலும் டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா 170 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான வெயிட்டாக இருக்கு. 8.19 mm திக்னஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொஞ்சம் காம்பாக்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் லுக் பார்த்த மாதிரி இருந்தாலும் டிசைன் உண்மையிலேயே நல்லா இருக்குது. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. Black கலர் இருக்குது அண்ட் அதே மாதிரி ப்ளூ கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் ஆப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம். பட் டிசைன் ரொம்பவே லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த Moto G13 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் அண்ட் அந்த ப்ரைசிங்க்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான். மொத்தம் 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேஸ் 4GB RAM 64GB வேரியன்ட். இந்த வேரியண்ட்டுக்கு 9500 அப்படின்ற ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB கான ஸ்டோரேஜ். இந்த 128GB கான ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு 10,000 ரூபா அப்படின்ற ஒரு ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் 128GB கான ஸ்டோரேஜ் வேரியன்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல மெயின் ஹைலைட்டட் ஃபீச்சராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 128GB கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இதில் பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek கூட IQoo G13 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிப்செட்டை 10,000 ரூபா செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசென்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓரளவுக்கு நம்மளால் கேமிங்குமே ப்ளே பண்ணிக்க முடியும். பட் இது ஒரு 12 nm சைஸில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான். பட் கேமிங் பொறுத்த வரைக்கும் உங்களால் ஓரளவுக்கு டீசென்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸும் எடுத்துக்க முடியும் அப்படின்னும் போது இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸரோட ஒரு 128GB கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டடான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சராக கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உங்களால் ஒரு அளவுக்கு நல்ல டீசென்ட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதில் எடுத்துக்க முடியும். பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே டீசென்ட்டாக நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் கேமிங்லாம் விளாட்லாம், கேமிங் ஏற்ற ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி நான் சொன்னதுனால உடனே நீங்கள் கேமிங்லாம் அல்ட்ரா லெவலாக வேறு லெவலில் ஹை கிராஃபிக்ஸ்லாம் செட் பண்ணி விளாட்லாம் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. அந்த லெவலுக்கு விளாட முடியாது. உங்களால் பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான எல்லா கேம்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் ப்ளே பண்ண முடியும். பட் மீடியம் கிராஃபிக்ஸ் செட் பண்ணி ஓரளவுக்கு மீடியமான பர்ஃபார்மன்ஸோட நீங்கள் ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹெவியான ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்க முடியும். அதுக்கு ஏற்ற ப்ராசஸர் தான் இந்த MediaTek IQoo G13 அப்படின்ற இந்த ப்ராசஸர். அடுத்து இந்த மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் வருது. டைப் சிக்கான அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப இல்லை. 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி ஓகே. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 10 வாட்ஸ் தான். இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அவங்களுடைய 20 வாட்ஸ்க்கான சார்ஜரை கொடுத்துருக்காங்கன்னா செம்ம சூப்பராக இருந்திருக்கும். பட் இங்கே இப்போதைக்கு 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இந்த செக்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பட் இது கூட சப்போர்ட்டிவ்னு பார்க்கும்போது 2 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். அஃப்கோர்ஸ் 20,000 ரூபா 25,000 ரூபா செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2வது கேமரா 3வது கேமரா 2 மெகாபிக்சல் தான் இப்போ கொடுக்குறாங்க. இவங்க 10,000 ரூபா செக்மெண்ட்டில் கொடுக்குறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எதிர்பார்த்தது தான். ஸோ அந்த 2 கேமரா யூஸ்லெஸ். பட் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்குது. அண்ட் மெயினாக இந்த பிரைமரி ரியர் கேமராவில் 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. 4K 30 FPS நம்மளால் ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றத பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சப்போர்ட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வீடியோ ரெக்கார்டிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பிராண்ட்லாம். பட் இவங்க இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஒர்த்தான விஷயமா இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு டீசெண்டாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஓரளவுக்கு டீசெண்டான அந்த பிரைமரி கேமரா பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 கேமரா யூஸ்லெஸ் தான். அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபி கேமராவில் 1080 பிக்சல் 30 FPSல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஓகேவா ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு மேலே ரொம்ப ஹையெல்லாம் நம்ம செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இந்த மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நெகட்டிவ். இந்த செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே
கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தாங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருக்கும். பட் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் படுது. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 575 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேமிங்க்கு உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட்டான டச் ரெஸ்பான்ஸ் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேமிங்க்கு கண்டிப்பாக இதில் ஃபோக்கஸ்டாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது கேமிங் ஃபோக்கஸ்டாக வாங்கக்கூடியவங்க, அதுவும் இந்த செக்மெண்ட்டில் 10,000 செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு ஒரு மீடியம் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ 575 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக இங்கே இந்த டிஸ்பிளேல பாசிட்டிவாக இருக்குது. பட் ரெசல்யூஷனும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒர்த்தாக இருந்திருக்கும். பட் இங்கே இப்போதைக்கு HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் இருக்குது. இது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அஃப்கோர்ஸ் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. ஸோ ட்ரிபிள் ஸ்லாட், 2 சிம், ஒரு SD கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி IP52க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு Android 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் Android 14க்கான அப்டேட் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு க்ளீனான ஸ்டாக் வே தான். அதனால் உங்களுக்கு பெருசாக ஆட்ஸ் அண்ட் ப்ளாட்வர்ஸ் அப்படின்றது எதுவுமே இருக்காது. ஒரு க்ளீனான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எடுத்துக்க முடியும். அண்ட் இதில் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டும் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான அஷூரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே இருக்குது. அதில் எனக்கு கொஞ்சம் இங்கே மாற்றிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அந்த HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி 20 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா செம்ம ஒர்த்தபுளான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த செக்மெண்ட்டுக்கு இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு பார்க்கும்போதுமே இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மெயினாக அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்லாம் கூட இந்த செக்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது ஓவரால் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு பரவாயில்ல, ரீசனபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் சூப்பர் அப்படின்ற அந்த லெவலுக்கு என்னால் சொல்ல முடியல. இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த Moto G13 4G ஓரளவுக்கு ரீசனபிள், அஃபோர்டபுளான ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை தான் கண்டிப்பாக வந்திருக்கு. மற்றபடி உங்களுக்கு இந்த Moto G13 4G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன ஒப்பீனியன் தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.